ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட இந்தியன் ஃபுட்பால் மற்றும் ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி கிட்டத்தட்ட ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம். மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட 4-0 தோற்றுருப்பாங்க. இவன் ஒரு கோல் சான்ஸ் கிடச்சிருக்கும் சுனில் சேத்ரிக்கு. பட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்டை கன்வெர்ட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சிலேருந்து லீவ் ஆக போகிறாரு, ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ சுனில் சேத்ரி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி ஜெம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியன் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபேனாக எல்லாரும் அவங்களோட பிளேயர்ஸை சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ரொனால்டோ 39 வயசில் எப்படி விளையாடிட்டு வராரு, எந்த பிசிக் இருக்குது அப்படின்னு. பட் இந்தியாவில் இங்கே ஒரு பிளேயர் அதே சேம் 39 வயசில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. பட் ரீசெண்டாக கொஞ்சம் போராக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி டிசர்வ் கிடைக்கும். பட் அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சிலேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ரிட்டையர் ஆகிட்டு பெங்களூர் எஃப்சியில் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஹோப் ஒரு 1 more சீசன் ப்ளே பண்ணுவாரா, இல்லை இது கண்டிப்பாக நடந்துருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனல் டீம் பிளேயர்னே சொன்னால் சுனில் சேத்ரி. ஸோ இந்த வருஷம் ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் 20 மேட்ச்சில் 5 கோல் அண்ட் 5 அசிஸ்ட் தான். ஸோ பெருசாக மூவ் ஆகலை. இவன் ஒரு கான்ட்ராக்டை பெங்களூர் எஃப்சி முடிவடைய காரணத்தினால மேபி ரிட்டையர் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜுவான் ஃபெர்னாண்டோ. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. ஸோ ஆல்மோஸ்ட் பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. எதனால் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க நம்ம கடைசியாக பார்ப்போம். ஜுவான் ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டியர் டீலில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி இவரை கொத்தி தூக்க பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஒன்ஸ் பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு மூவ் பண்ணிட்டாருன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அகேன்ஸ்டாக மேட்ச் பெங்களூர் எஃப்சி மேட்ச்லாம் ரைவல்ரி மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இவரோட வயசு 43 வயசு ஆகுது. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுன்னு சொல்லலாம். பட் மோகன் பகானில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கரண்ட்டாக பெட்டராக மூவ் ஆகலை. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 தோல்விகள், கோவா கிட்ட, மும்பை சிட்டி, கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்ட. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் ஜுவான் ஃபெர்னாண்டோ அதுக்கப்புறமே ரூமரில் வந்தார், ஜம்ஷெட்பூர் வருவார், அங்கே மூவ் பண்ணுவார்னு. இப்போ ஃபைனலாக பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு ரைட் சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபெர்னாண்டோ வருவாரா இல்லையான்னு. நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபில் கிட்டத்தட்ட போராடி 6th ஸ்பாட்டை இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் அந்த பிரேக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை எஃப்சின்ற கிளப்லாம் அந்த வாய்ப்பில் எட்டி பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்ட தோல்வி. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டட் தான் கொடுத்தாங்க. பட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை வின் பண்ணி ஆகணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை வின் பண்ணாங்க, ஜம்ஷெட்பூரை வின் பண்ணாங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 வெற்றிகள். மற்ற கிளப்ஸ்க்கெலாம் ஒரு பெரும் அடி ஏற்பட்ட காரணத்தினால ஸோ சென்னை எஃப்சி சூப்பராக மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். டாப் 6ல் இடம் பிரிச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா கோவாவை எதிர்கொள்ள போகிறோம். ஸோ சப்போஸ் கோவா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி ஜெயிச்சு மறுபக்கம் நார்த் ஈஸ்ட் ஒடிசா மேட்ச்சில் ஒடிசா ஜெயிச்சாங்கன்னா டேபிளில் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி மூவ் ஆனால் நம்ம ஒடிசாவை எதிர்கொள்வோம். அப்படி இல்லையா நம்ம கோவாவை தான் லாஸ்ட் மேட்ச் எதிர்கொள்ள போகிறோம். நாக் அவுட்லையும் கோவாவை தான் எதிர்கொள்ள போகிறோம். ஒன்ஸ் ஐஎஸ்எல் லீக் ஸ்டேஜ் முடிவடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிக்சர்ஸை பற்றி எஸ்பெஷலி நாக் அவுட்டில் எந்தெந்த டீம் எந்த ப்ளே பண்ண போகிறாங்க, சென்னை எஃப்சி எந்த கிளப் எதிர்கொள்ள போகிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பெரேரா டியாஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப மும்முரமாக மூவ் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். எஃப்சி கோவா இவரை சைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக சைன் பண்ணால் மல்டியர் டீலில் தான் மூவ் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பெரேரா டியாஸ் எஃப்சி கோவாவுக்கு மூவ் பண்ணுவாருன்னு. நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் நம்ம மேலே கை வச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சமிக் மித்ரா அப்ரோச் பண்ணாங்கன்னு. அது பார்த்தீங்கன்னா அந்த டீல் அதாவது வாய்ப்பு இல்லாமல் மூவ் ஆகிடுச்சு. அப்படியான உடனே பார்த்தீங்கன்னா இவங்க சமிக் மித்ரா விட்டுட்டு ஓகே அதுதான் முடிஞ்சுன்னு தெரிஞ்ச உடனே தேவ்ஜித்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தேவ்ஜித் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பாஸ்ட் சீசனில் அவருக்கு பெருசாக வாய்ப்பு தரல. பட் இந்த சீசன் நல்ல கன்சிஸ்டன்சியாக வாய்ப்பு கொடுத்தார் அவன் கையில். அதுக்கேற்ற மாதிரி அவரோட கேம் காமிச்சாங்க. இப்போ இவரை கொத்தி தூக்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கில் இருக்கார், அவர் நல்லா பண்ணிட்டு வராரு. இப்போ அவரை விட்டுட்டு இவருக்கு எடுத்து இவருக்கு வாங்கி தருவீங்களா? ஸோ எத்தனை பிளேயர் தான் தூக்கி எடுத்து போட்டு யாருக்கு ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. இப்போ தேவ்ஜித் மூவ் பண்ணுவாரா இருக்க மாட்டாரா? ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டில் இதை நம்ம ரூமர்லேயே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க கோச்சுக்குன்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸில் எந்தெந்த பிளேயர் முக்கியமாக இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காசிமோ, ஜோசப், எடி ஹெர்னாண்டஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அலெக்சிஸ் கோம்ஸ்ன்ற மாதிரி அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ்க்கெல்லாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சேம் கேம் ஐஎஸ்எல்ல ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இட்டாலியன் பிளேயர் ஒரு லெஃப்ட் விங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாமஸ் பெசாக்கி. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் மும்பரமாக மூவ் பண்ணிட்டு வராங்க. சிரியா பியில் கரண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்ட்ரைக்கர், 29 வயசு ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சிரியா பியில் 30 மேட்ச்சில் 10 கோல் அண்ட் 3 அசிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். தேவைப்பட்ட விங்லேயும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இவரோட கான்ட்ராக்ட் ஜூன் 30, 2024 முடிவுடைய காரணத்தினால ஈஸ்ட் பெங்கால் இவர் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாம் வருவாரா இல்லையா, இல்லை ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா பெட்டராக மூவ் பண்ணிட்டு வராங்க, வேறு எதனா பிக் பிளேயர் அப்ரோச் பண்ணுவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவரை மட்டுமானா இல்லை மறுபக்கம்
கிட்டத்தட்ட பங்களாதேஷில் பசுந்தரா கிங்ஸ்க்கு ப்ளே பண்ணிட்டு வர பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கர் இவரை கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏஎஃப்சி கப் வேறு அவங்க குவாலிஃபை ஆகிருக்காங்க, சாம்பியன்ஸ் லீக் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஈஸ்ட் பெங்கால் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ எதனாலலாம் சூப்பர் கப் வின் பண்ண காரணத்தினால ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டீமை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்குறாங்க. ஆல்ரெடி மும்பை சிட்டி ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா மோகன் பகான்லாம் பசுந்தரா கிங்ஸ் எதிர்கொள்ளும் போது இந்த பிளேயர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தார். அந்த வருஷத்தில் இவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் கொத்தி தூக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு 28 வயசாவது. ஒரு லெஃப்ட் விங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 11 மேட்ச்சில் 8 கோல் அண்ட் 8 அசிஸ்ட்னு சொல்லலாம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில். இவரோட கான்ட்ராக்ட்லாம் ஆகஸ்ட் 31 முடிவடையுது. ஸோ பொறுத்துன்னு பார்க்கலாம் இவரை கொண்டு வருவாங்களா. ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் அவங்களோட டீம் ஸ்ட்ரென்தன் படுத்த பார்க்குறாங்க. ஸோ சாம்பியன்ஸ் லீக் இல்லை கப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி ஆகணுன்ற மாதிரி. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கார்லஸ் குட்ரெட் மூவ் பண்ணிட்டு வராரு. ஸோ பார்க்கலாம் ஈஸ்ட் பெங்காலோட கேம் எப்படி மூவ் ஆக போகுது ஸோ அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில். நெக்ஸ்ட் ராபின் யாதவ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பேக், இந்தியன் அண்டர் 23க்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. பெங்களூர் எஃப்சியை சேர்ந்த பிளேயர்னு சொல்லலாம். 22 வயசு தான் ஆகுது. இவரை பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்ரோச் பண்ணி ஆல்மோஸ்ட் மூவ் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட 6 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் இல்லை, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 90+ மினிட்ஸில் தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். துராந்த் கப்பில் மட்டும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மூலிமா பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், சென்டர் பேக்ன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிஃபென்சிவ் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணுற ஒரு குவாலிட்டி உள்ள பிளேயர். ஸோ பார்க்கலாம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எப்படி பண்ண போகிறாரு. அவரோட கான்ட்ராக்ட் முடிவடையுது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஐஎஸ்எலோட லீக் ஸ்டேஜ் முடிவடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 4 மேட்ச் தான் பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹைதராபாத், அதுக்கு அடுத்தது ஒடிசா, நார்த் ஈஸ்ட், சென்னை, கோவா அண்ட் மோகன் பகான் மும்பை சிட்டி. ஸோ மோகன் பகான் மும்பை சிட்டி ஷீல்டுக்கான ஃபைட் எதிர்ப்பான். அது ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு மினி இப்போ நம்மளுடைய சென்னை எனக்கு எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி அது ஒரு மினி நாக் அவுட், ஒரு மினி ஃபைனல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஷீல்டுக்காக போராட போகிறாங்க 2 கிளப்பும். ஸோ மோகன் பகான் வின் பண்ணால் மும்பை சிட்டிக்கு வாய்ப்பு சுத்தமாக இருக்காது. மும்பை சிட்டி ஈவன் ட்ரா பண்ணாலே போதும், அழகாக ஷீல்டை தட்டி தூக்கிடலாம். ஈவன் வின் பண்ணால் பெட்டர் சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் கேம் காத்துட்ருக்கு. ஸோ பார்க்கலாம். சென்னையோட கேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பிளே ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக அவன் கையில் அதாவது சச்சு சிபே, ஸோ பிரதீப் குமார் சிங்ன்ற மாதிரி ஒரு நியூ பிளேயர், சமீக் மித்ரான்ற மாதிரிலாம் வாய்ப்பு தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் மும்பை சிட்டி அண்ட் மோகன் பகான் மேட்ச்சில் எந்த கிளப் வின் பண்ணி ஷீல்டு அடிக்கும், உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் அடித்த மாதிரி இந்த வாட்டி மும்பை சிட்டி தக்க வைக்க பார்ப்பாங்களா, இல்லை மோகன் பகான் உள்ளே வருவாங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சிக்கு வர போகிறான்ற மாதிரி. எந்த காரணத்தினாலனா ஸோ ஜெரால்ட் சரகோசா அப்ரோச் பண்ணாங்க, சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸால் காமிக்க முடியல. ஸோ என்ன தான் இனிஷியல் மேட்சஸ் வின் பண்ணாலும் பெங்களூர் எஃப்சியால் ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி பெட்டராக அவங்களோட வின்னிங்கை ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்லா ப்ளே பண்ணிட்டு வர்றவங்கள வெளியே எடுத்துறாங்க. சிவசக்தி நல்லா பண்ணிட்டு வந்தார். அவர் அப்படியே இந்த சீசன் அதே ஃபார்மில் ஒரு நம்பிக்கை கொடுத்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்திருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட மிரட்டி இருப்பார். பட் அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்புலேயே கொஞ்சம் அவரோட கேமை காமிச்சார். பட் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிச்சு அதுவும் இல்லை. இப்போ ஃபைனலாக பெங்களூர் எஃப்சி நல்ல பிளேயரை வச்சுக்கிட்டு டீம் ரொம்ப தடுமாறிட்டு இருக்குது. அந்த வருஷத்தில் ஒரு நியூ கோச் தான் வர போகிறாரு. அதிக வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நன்றி சொல்லிடுவாங்க. எல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஐ திங்க் ஆல்ரெடி இதை அஃபிஷியல் தான் நினைக்கிறேன். ஜெரால்ட் சரகோசா பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து லீவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.